விவசாயிகள் சத்குரு நம்மாழ்வார் வழியில் காந்திய எளிமையையும் பின்பற்ற வேண்டும். ஐநா அங்கீகாரம் பெற்ற விவசாயிக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் கிருஷ்ணராஜ் வானவராயர் பேச்சு. விவசாயிகள் சத்குரு நம்மாழ்வார் வழியில் காந்திய எளிமையையும் பின்பற்ற வேண்டும் என ஐநா அங்கீகாரம் பெற்ற பொள்ளாச்சி விவசாயி வள்ளுவனுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் தொழிலதிபர் கிருஷ்ணராஜ் வானவராயர் பேசினார். விவசாய நிலத்தின் அங்கக கரிம அளவை அதிகப்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு நடத்திய உலகளாவிய போட்டியில் விருது வென்ற இந்தியாவின் ஒரே இயற்கை விவசாயியான தமிழகத்தைச் சேர்ந்த வி.டி. வள்ளுவன் அவர்களுக்கு கோவையில் இன்று பாராட்டு விழா நடைபெற்றது. கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள ஜிவி அரங்கில் நடைபெற்ற விழாவில் கல்வியாளர் டாக்டர் பி.கே. கிருஷ்ணராஜ் வானவராயர் தலைமை தாங்கினார். KPR குழும நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் K.P. ராமசாமி முன்னிலை வகித்தார். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தலைவர் மா. கிருஷ்ணன் விவசாயி வள்ளுவனுக்கு சிறப்பு செய்தார். இவ்விழாவில் கிருஷ்ணராஜ் வானவராயர் பேசுகையில், வள்ளுவன் திருச்செங்கோடு பகுதியை சேர்ந்த ஒரு பொறியாளர் ஆவார். சத்குருவின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு பொள்ளாச்சி அருகில் உள்ள வேட்டைக்காரன் புதூர் பகுதிக்கு வந்து 7 ஏக்கர் நிலம் வாங்கி இயற்கை விவசாயம் செய்ய துவங்கியுள்ளார். உற்பத்தி செலவை குறைத்து உற்பத்தி திறனை அதிகரித்து லாபத்தை பெருக்கினார். அந்த 7 ஏக்கரில் கிடைத்த லாபத்தை கொண்டு சிறிது சிறிதாக சேர்த்து இன்று கிட்டத்தட்ட 30 ஏக்கர் நிலம் வைத்துள்ளார். இவருக்கு இப்போது என்ன லாபம் கிடைக்கிறது என்பதை நான் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் அது பெரிய விஷயம். முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை என்ற விவேகானந்தரின் சிந்தனைக்கு இவர்களது வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். இவருடைய இந்த மாபெரும் வெற்றிக்கு பின்னால் 2 முக்கிய தாக்கங்கள் இருப்பதாக அவர் கூறினார். முதல் தாக்கம் சத்குரு, 2வது தாக்கம் நம்மாழ்வார். விவசாயிகளுக்கு இன்னொரு தாக்கமும் வர வேண்டும், அது மகாத்மா காந்தியினுடைய தாக்கமும் வர வேண்டும் என்று அவரிடம் நான் கூறினேன். இவ்விழாவை ஏற்பாடு செய்த நமது நம்பிக்கை மற்றும் சிபா அமைப்புகளுக்கு பாராட்டுக்கள். இன்று அரங்கம் நிறைந்த மக்கள் திரண்டுள்ளதை பார்க்கும் பொழுது நல்ல காலம் பிறந்துவிட்டது என்பதும் மக்கள் விவசாயத்தை நோக்கி திரும்ப தொடங்கியுள்ளனர் என்பதும் தெளிவாகிறது. இந்தியாவின் கலாச்சாரமே விவசாயம்தான் என்றார். சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்ற அனைத்தும் காத்திருக்கலாம், ஆனால் விவசாயம் காத்திருக்க முடியாது என்றார். ஜவஹர்லால் நேரு ஆகவே விவசாயத்திற்கு எப்போதுமே அழிவில்லை என்று கூறினார். K.P. ராமசாமி பேசுகையில், நமது நாட்டின் MS சுவாமிநாதன் போன்ற விஞ்ஞானிகளும் ஐயா நம்மாழ்வார் போன்றோரும் பாரம்பரிய விவசாயம் குறித்து எத்தனையோ புத்தகங்களை எழுதினார்கள், எவ்வளவோ விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். ஆனாலும் நம் நாட்டு விவசாயிகள் இன்னும் எதிர்பார்த்த அளவு முன்னேறவில்லை. இந்த இடைவெளியை நிரப்புவதற்கு வள்ளுவன் முயற்சி எடுக்க வேண்டும் என கூறினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ள தனது நிலத்தில் மண் காப்போம் காவேரி குக்கரல் இயக்கத்தின் வழிகாட்டுதலில் மரம் சார்ந்த பல பயிர் பல அடுக்கு சாகுபடி முறையில் வள்ளுவன் விவசாயம் செய்து வருகிறார். நிலத்தை அதிகமாக உழாமல் இருப்பது, மூடாக்கு போடுவது போன்ற உரப்பயிர்களை வளர்ப்பது போன்ற இயற்கை முறைகளால் இவரது நிலத்தில் மண் வளம் வியக்கத்தக்க வகையில் உயர்ந்துள்ளது. தென்னை மட்டுமே பயிரிடப்பட்ட ஒன்றை பயிர் சாகுபடி நிலமாக இருந்து தனது தோட்டத்தை பல வகை மரங்கள், மிளகு, பழச்செடிகள் நிறைந்த உணவு காடாக இவர் மாற்றியுள்ளார். இதன் விளைவாக மண்ணின் கரிம கார்பன் அளவு 0.52% இருந்து 3.36% உயர்ந்துள்ளது. இத்தகைய இயற்கை விவசாய முறையால் உரங்கள், பூச்சிக்கொல்லிகளின் செலவை குறைத்ததுடன் வறட்சி மற்றும் வெள்ளக்காலங்களை தாக்கும் வலிமையும் நிலத்திற்கு கிடைத்துள்ளது. இதன் மூலம் இவரது பண்ணை வருமானமும் 6 மடங்கு அதிகமானது குறிப்பிடத்தக்கது. இவரது இந்த சாதனையை பாராட்டி கடந்த 2024ஆம் ஆண்டு ஐநா சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு நடத்திய மண் ஆரோக்கிய பாதுகாவலர்கள் என்ற விவசாயிகளுக்கான போட்டியில் இவருக்கு உலகளாவிய உயரிய அங்கீகாரம் கிடைத்தது. இவ்விழாவில் சாந்தி ஆசிரம் தலைவர் டாக்டர் கேசவினோ அறம், சுழற் சங்க ஆளுநர் மாருதி, சிபாகா அமைப்பின் சுகுமார் மற்றும் நமது நம்பிக்கை இதழின் நிறுவனர் மரபின் மைந்தன் முத்தையா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மண் காப்போம் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் சுவாமி ஸ்ரீமுகா மற்றும் காவேரி குக்குரல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் திரு தமிழ்மாறன் ஆகியோர்
கருத்துரை வழங்கினர். இவ்விழாவில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள், இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.